முதலாவது மந்திரம். ஓமித்யேததக்ஷரமிதகும் சர்வம் தஸ்யோபவ்யாக்யானம் பூதம் பவத் பவிஷ்யதி தீம் சர்வமோங்கார ஏவ யச்சான்யத்ரிகாலாதீதம் ததப்யோங்கார ஏவ. சென்ற வகுப்பில் நாம் பார்த்த கருத்தை சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடரலாம். பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட ஜெகத்தை விசாரம் செய்ய வேண்டும். காரணம், ஜெகத் நம்முடைய கண்ணுக்கு முன் இருக்கின்றது, பிரம்மன் தெரியாமல் இருக்கின்றது. ஏற்றி வைக்கப்பட்ட ஜெகத்தை விசாரித்தால் அதனுடைய அதிஷ்டானத்தை அடைவோம். பானையை விசாரம் செய்தால் களிமண்ணுடைய தத்துவத்தை அடைவோம். அப்படி என்றால் முதல் மந்திரத்தில் ஏன் ஓங்கார விசாரம் செய்யப்படுகிறது? ஓங்கார விசாரம் இந்த உபனிஷத்தில் செய்வதன் மூலம் எப்படி பிரம்மத்தை அடைய முடியும் என்ற கேள்வி வரும்பொழுது, ஓங்காரமும் ஜெகத்தும் ஒன்று என்று பார்த்தோம். ஓம் என்ற சப்தமும் ஜெகத்தும் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் ஓம்காரத்தை விசாரம் செய்வதும் ஜெகத்தை விசாரம் செய்வதும் ஒன்று. ஆகவே ஓங்கார விசாரம் மூலமாக பிரம்மத்தை அடைய முடியும். அடுத்ததாக நாம் சிந்தித்தது, எப்படி ஓங்காரம் ஜெகத்தாக ஆக முடியும்? இந்த நிலையில் ஜெகத்தை நாம் இரண்டாக பிரித்தோம். பத பிரபஞ்சம், பதார்த்த பிரபஞ்சம். பதம் என்றால் சொற்கள், பதார்த்தம் என்றால் சொற்களினால் குறிப்பிடப்படும் பொருள், அர்த்தம். பதார்த்தம் என்ற ஒரே சொல்லிலேயே ரெண்டு அடங்குகின்றது. பதஸ்ய அர்த்தக பதார்த்தம். பதார்த்தம்னு சொன்னோம்னா என்ன? பதார்த்த பிரபஞ்சம்னு பொருளை சொல்கிறோம். பதார்த்தம் என்றால் பொருளை குறிக்கின்றது. அது பதார்த்தம்னு பேர் வர காரணம் என்ன? பதத்திற்கு அர்த்தமாக பொருளாக இருப்பதனால். இனி இந்த உலகத்தில் எவ்வளவு பதார்த்தங்கள் இருக்கின்றனவோ அவ்வளவு பதங்கள் இருக்கும் என்று பார்த்தோம். நம்முடைய அறையில் 100 பொருள்கள் இருந்தால் 100 சொற்கள் நம்மிடம் இருக்கும். இப்போ பதார்த்த பிரபஞ்சம், பத பிரபஞ்சம் என்று 2 பிரபஞ்சம். அடுத்ததாக நாம் பார்த்தது, பதம் பதார்த்தம் இவைகளுக்கு இடையில் சாதாரணமாக நாம நாமி சம்பந்தம். இது சொல்லால் குறிப்பிடப்படும் பொருள் என்ற உறவு இருக்கின்றது என்று பார்த்தோம். பதமே பதார்த்தம் ஆகாது என்று பார்த்தோம். அப்படி ஆனால் என்ன ஆகும்? நெருப்பு என்ற சொல்லே நெருப்பாக ஆகிவிட்டால், நெருப்புன்னு சொன்னால் வாய் எரிந்து விட வேண்டும். ஆனால் அவ்விதம் எரிவதில்லை. இதிலிருந்து சொல் வேறு, பொருள் வேறு. ஆனால் இந்த இடத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? பதத்திற்கும் பதார்த்தத்திற்கும் ஐக்கியம் என்று சொல்கின்றோம். சொல்
பொருள் இரண்டும் ஒன்றுதான். எப்பொழுது என்றால் பதார்த்தத்தை சொல்லினால் குறிக்கப்படுகின்ற பதார்த்தம் காரியம் என்று நிரூபித்து விட்டால், பதார்த்தமானது காரியமாக இருந்தால் அது வெறும் நாம மாத்திரம், வாச்சாரம்பணம், வாங் மாத்திரம். அதை நம்ம விசாரம் பண்ணி என்ன முடிவுக்கு வந்தோம்? களிமண்ணிலிருந்து 20 பானைகள் செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது நம்மிடம் 20 சொற்கள் இருக்கின்றன. அங்கு 20 பதார்த்தம் இருக்கிறதா என்றால் இல்லை. பிறகு என்ன? 20 பதார்த்தம் என்று நம்மால் நினைக்கப்பட்டது 20 பதம், 20 சொற்கள் தான். ஆகவே என்ன முடிவுக்கு வருகின்றோம்? ஒரு பொருள் பதத்தினால் குறிக்கப்படுகின்ற பதார்த்தம் என்று நாம் சொல்லப்படுவது காரியமாக இருந்தால் அது வெறும் பதம் மட்டும்தான். பிரம்மம் காரணமாகவும் அகில பிரபஞ்சம் காரியமாகவும் சாஸ்திரத்தில் சொன்ன காரணத்தினால் இந்த பிரபஞ்சம் காரியம் என்ற திருஷ்டியில் இந்த பிரபஞ்சம் வெறும் பதம். ஆகவே என்ன ஏற்படுகிறது? பதம் இஸ் ஈக்குவல் டு பதார்த்தம். அடுத்ததாக என்ன விசாரம் செய்தோம்? பதம் என்றால் விதவிதமான சப்தங்கள். விதவிதமான பானைக்கு எப்படி ஒரு களிமண் உபாதான காரணமாக இருந்தால் அனைத்து பானைகளையும் களிமண் என்று சொல்லிவிடுவது போல, அனைத்து சப்தத்துக்கும் ஆ என்ற சப்தம் உபாதான காரணம். ஆங்கிற சப்தத்திலிருந்து விதவிதமான மாற்றங்கள் தான் ஈ, ஊ, ஏ, ஔ அனைத்தும். அப்படி என்றால் ஆ என்ற சப்தத்திலிருந்து விதவிதமான நாமரூபங்கள் போல விதவிதமான முயற்சியினால் விதவிதமான சப்தங்கள் தோன்றின. அந்த விதவிதமான சப்தங்கள் இருக்கின்றன என்பதை ஊ என்ற சொல் குறிப்பிடுகிறது. பிறகு சப்தத்தினுடைய முடிவு இம் என்று முடியும். இவ்விதம் ஆ, ஊ, இம் மூன்றினுடைய சேர்க்கை ஓம். ஆகவே ஓம் என்பது அனைத்து பதத்துக்கும் உபாதான காரணம் என்றால், காரிய காரண விசாரத்தில் உபாதான காரணம் இஸ் ஈக்குவல் டு காரியம். உபாதான காரணமான களிமண் இஸ் ஈக்குவல் டு அனைத்து பானைகள். உபாதான காரணமான ஓங்காரம் இஸ் ஈக்குவல் டு அனைத்து பதங்கள். இப்போ என்ன கிடைத்தது நமக்கு? ஓம் என்பது அனைத்து பதம், அனைத்து பதங்களும் பதார்த்தங்கள். ஆகவே ஓம் என்பது பதார்த்தம். பதார்த்தமான ஓமும் பதார்த்த பிரபஞ்சமும் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் ஓங்கார விசாரம் ஜெகத் விசாரம் ஒன்று. இதை சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். இனி மேற்கொண்டு நாம் உபனிஷத்திற்குள் செல்லலாம். ஓம் இதி ஏதத் அக்ஷரம் இதம் சர்வம். இதம் சர்வம் இவைகள் அனைத்தும். ஓம் இதி ஓம் என்கின்ற ஏதத் அக்ஷரம் இந்த எழுத்து. இந்த எழுத்து இவைகள் அனைத்தும். இந்த உபனிஷத்தினுடைய இந்த முதல் வரியை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ பேக்ரவுண்டு தேவைப்பட்டிருக்கு? என்னன்னு சொல்லிடுது உபனிஷத்? ஓம்ங்கிற சொல்லல்ல, எழுத்து தான் இவைகள் அனைத்தும். ரெண்டே லாஜிக்கு தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசினது. ஒன்று என்னவென்றால், அர்த்தம் சப்தத்திலிருந்து வேறாக இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பதார்த்தம் பதத்திலிருந்து வேறாக இல்லை. ரெண்டாவது பாயிண்ட் சப்தங்கள் ஓங்காரத்திலிருந்து வேறாக இல்லை. இவ்வளவும் நம்ம சென்ற வகுப்புலையும் இப்பயும் சொன்னதை ரெண்டே வாக்கியத்தில் முடித்து விடலாம்.
பதார்த்தங்கள் பதங்களிலிருந்து வேறாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். பதார்த்தங்கள் பொருள்கள் சப்தத்திலிருந்து வேறாக இல்லை. இரண்டாவது வாக்கியம், பதங்கள் ஓங்காரத்திலிருந்து வேறாக இல்லை. பதங்கள்னு சொன்னால் சொற்கள், சப்தங்கள் ஓங்காரத்திலிருந்து வேறாக இல்லை. ஆகவே உபனிஷத்தினுடைய வாக்கியம் அர்த்தமாக ஆகிறது. என்ன வாக்கியம்? அப்படி இருக்கின்ற காரணத்தினால், இனி இப்படி ரெண்டு வாக்கியத்தை தலைகீழாக போனோம்னா, ஓம்ங்கிறது தான் அனைத்து சப்தம், அனைத்து சப்தமும் தான் இந்த பிரபஞ்சம். ஆகவே ஓம் என்பது இவைகள் அனைத்தும். இனி அடுத்த சொல், தஸ்ய உபவ்யாக்கியானம். தஸ்ய ஓங்காரத்தினுடைய, உபவ்யாக்கியானம் என்றால் விளக்கம், ஓங்காரத்தினுடைய விளக்கம். வாக்கியம் முடிவடையாமல் இருக்கிறது. பிரஸ்துதம் என்றால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று சேர்த்து வாக்கியத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். ஓங்காரத்தினுடைய விளக்கமானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உபனிஷத்தில் ஓங்காரத்தினுடைய விளக்கம் அதோடு நின்று விட்டது. விளக்கம் என்னன்னா என்னாச்சு? விளக்கம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. செய்ய போகிறோம்னு கூட சங்கராச்சாரியார் சேர்த்தி பூர்த்தி செய்யல, ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஓங்காரத்தினுடைய விளக்கம் வர இருக்கின்றதுன்னு தான் சொல்லணும். ஆனால் சங்கரர் என்ன எப்படி பூர்த்தி செய்கிறார்? வாக்கியத்தை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா இதற்கு முன்னாடியே ஓம்ங்கிறது அனைத்தும் சொல்லப்பட்டாச்சே. அப்போ ஓமுக்கு விளக்கம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இதுவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இனி உபவ்யாக்கியானம் என்ற சொல்ல பிரித்து அதுக்குள்ள பொருளை பார்க்க வேண்டும். இதை எப்படி பிரிக்க வேண்டும் என்றால், உப ஒரு சொல், வி என்பது இனி ஒரு சொல், ஆ என்பது ஒரு சொல், கடைசி சொல் கியானம். உபவ்யாக்கியானம்ங்கிறத சமஸ்கிருதத்தில் பிரித்தோம்னா உப வி ஆ கியானம். இனி ஒவ்வொன்று என்ன குறிக்குதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் மொத்தமாக என்ன அர்த்தத்தை குறிக்குது? விளக்கம். எப்படி உபனிஷத்துங்கிற சொல் சேர்ந்து என்ன அர்த்தத்தை குறிக்குது? பிரம்ம வித்யா. நம்ம அங்கே என்ன பண்ணுவோம்? உப நீ ஷத்துன்னு பிரித்து ஒவ்வொன்றுக்கு அர்த்தத்தை சொல்வது போல இங்கே உப வி ஆ கியானம். கடைசியிலேருந்து வருவோம். கியானம் என்றால் விசாரக. கியானம், கியா என்ற சமஸ்கிருதத்தில் ரூட் டு டெல், டு அனலைஸ், விசாரித்தல், சொல்லுதல். இப்போ கியானம் என்றால் விசாரம், விளக்கம். அதற்கு முன்னாடி என்ன சொல்லிருக்கு? ஆ. ஆ என்றால் பூர்ணதயா, முழுமையான. ஆ கம்ப்ளீட், பூர்ணதயா விசாரம். ஆங்கிற சொல்லுக்கு அர்த்தம் முழுமையான விசாரம். இந்த உபனிஷத் படித்து முடித்ததுக்கப்புறம் ஓங்காரத்தை பற்றி நமக்கு ஒரு சந்தேகமும் இருக்காது. அந்த அளவு முழுமையான விசாரம் செய்யப்படுகிறது. மீதி இல்லாமல் முழுமையான விசாரத்தை குறிப்பது தான் ஆ என்ற சொல். இப்போ ஆ என்றால் முழுமையான விசாரம். அதற்கு முன்னாடி என்ன இருக்கு? வி. வி என்றால் விஸ்பஷ்டம், தெளிவான. விஸ்பஷ்டம் என்றால் தெளிவான விசாரம். விசேஷேன அல்லது தெளிவான, புரிகிற மாதிரின்னு அர்த்தம். முழுமையாக விசாரம் பண்ணியாச்சு,
ஆனால் புரிகிற மாதிரி நீங்கள் விசாரம் பண்ணலையேன்னு சொன்னால் உபனிஷத் சொல்லுது அப்படி இல்லை, முழுமையாக புரிவது போல் தெளிவான விசாரம் வர இருக்கின்றது. இனி முன்னாடி முதல் சொல் என்ன? உப. உப என்பதற்கு பிரம்ம சமீபதயா. பிரம்ம சமீபதயா என்றால் பிரம்மத்துக்கு அருகில். இதுக்கு கொஞ்சம் விளக்கம் தேவை. பிரம்மத்துக்கு அருகில் என்பது பொருள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஓம் என்ற சொல் சாஸ்திரத்தில் 2 காரணத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஓம்ங்கிற சொல் வேதத்தில் 2 காரணத்திற்கு பயன்படுத்தப்படும். ஒன்று உபாசனைக்கு, தியானத்திற்கு. அதனால தான் கோயிலில் எல்லாம் பார்த்தா ஓமை சொல்லித்தான் அர்ச்சனை செய்வார்கள். அதெல்லாம் தியானத்திற்கு. இரண்டாவது விசாரத்திற்காக பயன்படுத்தப்படும். ஒன்று தியானத்துக்கு ஓம்ங்கிற சொல் பயன்படுத்தப்படும். அதனால தான் எந்த மந்திரத்தை எடுத்தாலும் ஓம்ங்கிற சொல்லோட வரும். இனி ஒன்று விசாரத்திற்காக ஓம் பயன்படுத்தப்படும். விசாரத்திற்கு ஓம்ங்கிறது எங்கே பயன்படுத்தப்படும்? இப்போ என்ன பண்ணுறோம்? இங்கு பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக மாண்டூக்கிய உபனிஷத்தில் ஓங்காரம் விசாரத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. விசாரத்திற்கு மட்டுமல்ல, தியானத்திற்கும் பயன்படுத்தப்பட போகிறது. இப்போ ஓம்ங்கிறத தியானத்திற்கு பயன்படுத்தினால் என்ன பலன், எப்படி பயன்படுத்த வேண்டும்னு பிறகு பார்க்கலாம். விசாரத்துக்கு பயன்படுத்தினால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும்? ஓமை எடுத்து விசாரம் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? விசாரம் பண்ணால் பிரம்மத்தை அடையலாம், பிரம்ம பிராப்தி. இப்போ ஓங்கார விசாரத்தின் மூலம் பிரம்மத்தை நாம் அடைகின்றோம். இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், ஒருவருடைய வீடை நம்ம அடையணும், அவருடைய வாசப்படி வரைக்கும் போயிட்டோம். பிறகு அவருடைய வீட்டை அடையிறது எவ்வளவு சுலபம்? ஏன்னா அந்த மார்க்கம் வாசப்படி போயாச்சு, நீ ஒரு ஸ்டெப்பு வச்சா அங்கே வீட்டுக்குள்ளே தான் போய் சேருவோம். அப்படி ஓங்காரத்திற்குள்ளே நம்ம போயிட்டோம்னா வேற எங்கேயும் போகாமல் நேராக பிரம்மத்திடம் சென்று விடுவோம். இப்போ ஓங்காரம் எங்கே இருக்குன்னு கேட்டால் பிரம்மத்துக்கு பக்கத்தில் இருக்கான். பிரம்மத்தினுடைய சமீபத்தில் ஓங்காரம் இருக்கின்றது. கடைசி அர்த்தம் என்னன்னா பிரம்ம பிராப்தி சாதனதயா. பிரம்மத்தை அடைய சாதனையாக ஓங்காரம் விளக்கப்படுகிறது என்பதுதான் பொருள். இப்போ பிரம்ம சமீபம், உபங்கிறதுக்கு சமீபம்னு அர்த்தம். உபனிஷத்துங்கிறதுல இடத்துல எல்லாம் உபனா குரு சமீபம் செல்லுதல்னெல்லாம் படிச்சிருக்கோம். உபங்கிறதுக்கு சமீபத்தில், சமீபம்னா அருகில். அடுத்த கேள்வி வரும், யாருடைய அருகில்? பிரம்மத்தை இங்கே போட்டுக்கணும், பிரம்ம சமீபம். இப்போ பிரம்ம சமீபமாக ஓங்காரத்தை விளக்குதல்னா என்ன அர்த்தம்னா, பிரம்மத்தை அடையும் சாதனையாக ஓங்காரத்தை இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சேர்த்திக்கணும். விசேஷமான முழுமையான விசாரம் செய்யப்படுகிறது. இப்போ உபங்கிறதுக்கு பிரம்ம பிராப்தி சாதனமாக, எல்லாம் சேர்ந்து படித்த என்ன அர்த்தம் கிடைக்குது? பிரம்மத்தை அடைய சாதனையாக தெளிவான முழுமையான விசாரம். இவ்வளவு உபவியாக்கியானம்ங்கிறதுனுடைய அர்த்தம். எவ்வளவு அர்த்தம் கிடைக்குது? நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் சொன்னதை இங்கே சேர்த்திட்டா அந்த அர்த்தம். பிரம்மத்தை அடையும் சாதனையாக தெளிவான முழுமையான விசாரம். இதனுடைய இது எதனுடைய அர்த்தம்? உபவியாக்கியானம். இதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்தணும். அது ஞாபகம் இருக்கோ? என்ன வார்த்தையை சேர்த்தணும்? ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த உபவியாக்கியானம், தஸ்ய உபவியாக்கியானம்ங்கிறனுடைய விளக்கம் அல்லது பொருள் ஓங்காரத்தினுடைய பிரம்மத்தை அடையும் சாதனையாக தெளிவான முழுமையான விளக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தஸ்ய உபவியாக்கியானம். இனி அடுத்த சொல்லுக்கு வரலாம். இதுவரைக்கும் ஓம் என்ற இந்த அக்ஷரம் இவைகள் அனைத்தும் அதனுடைய விளக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று பார்த்துள்ளோம். அடுத்த சொல் பூதம் பவத் பவிஷ்யத் இதி சர்வம் ஓங்கார ஏவ. சர்வம் ஓங்காரக ஏவ. சர்வம்னா அனைத்தும், அனைத்தும் ஓங்காரக. போன வகுப்பிலேயே பார்த்தோம். காரக என்றால் என்ன? ஓம் என்ற எழுத்து. நம்ம பாஷையில் என்ன போடுவான்? ஆவண்ணா ஈவண்ணான்னு சொன்னால் காவண்ணா கூவண்ணா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆவண்ணான்னா ஆ என்ற எழுத்து. சமஸ்கிருதத்தில் ஓம் என்ற எழுத்துன்னு சொல்லணும்னா ஓங்காரக. மா என்ற எழுத்துன்னு சொன்னால் மகாரக. மாங்காரகன்னு சொல்லக்கூடாது, மகாரக. ஈ என்ற எழுத்துனா இகாரக. அப்படி ஓங்காரக சர்வம். ஏற்கனவே சொன்ன கருத்து தான். பிறகு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சர்வம்னு சொன்னால் அனைத்தும், அனைத்தும்னு சொன்ன என்ன அர்த்தம்? இப்பொழுது என்ன இருக்கிறதோ இவைகள் அனைத்தும் ஓங்காரம். அப்படித்தானே அர்த்தம் வரும். அனைவரும் சாப்பிட வாங்கன்னு சொன்னால் இப்போ யார் உயிரோடு இருக்கீங்களோ அவங்க தான் சாப்பிடுவாங்கன்னு அர்த்தம். செத்தவங்களோ வரப்போகிறவங்களோ வாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி அனைத்தும்னு சொன்னால் பொதுவாக வர்த்தமான காலம், இப்பொழுது இருக்கின்ற அனைத்தும் ஓங்காரம் ஆயிரும். இதற்கு முன்னாடி இருந்த பிரபஞ்சம் ஓங்காரம் அல்ல, இனி வரப்போகின்ற பிரபஞ்சம் ஓங்காரம் அல்ல என்ற சந்தேகம் வந்தால் உபனிஷத் சொல்லுது அப்படி அல்ல. சர்வம்னா சர்வ காலம். இதற்கு முன்னாடி இருந்ததும் ஓங்காரம்தான், இப்பொழுது இருக்கிறதும் ஓங்காரம்தான், இதற்கு பிறகு வரப்போகிறதும் ஓங்காரம்தான் என்று சர்வம்ங்கிற சொல்லை உபனிஷத் விளக்குகின்றது. பூதம் பவத் பவிஷ்யத் என்ற 3 சொற்களினால். இப்ப சர்வம், இதம் சர்வம், இவைகள் அனைத்தும் என்று சொல்லப்பட்டது விளக்கப்படுகின்றது உபனிஷத்தினாலேயே. ஏன்னா உபனிஷத்து தானே சொல்லியிருக்கு. உபவி ஆக்கியானம், தெளிவான விளக்கம் செய்யப்படுகிறதுன்னு சொல்லி. அப்போ உபனிஷத் விளக்கணமே, விளக்குகின்றது. பூதம், சமஸ்கிருதத்தில் பூதம் என்றால் கடந்த காலம், பாஸ்ட், பாஸ்ட் டென்ஸ்னு சொல்கிறோமே, இறந்த காலம். இறந்த காலத்தில் இருந்த அனைத்தும் அர்த்தம். இறந்த காலம் ஓங்காரம்னு அர்த்தம் கிடையாது. இறந்த காலத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எவைகள் இருந்ததோ அனைத்தும் ஓங்காரம். பவத் என்றால் நிகழ்காலம், இப்பொழுது இருக்கின்ற அனைத்தும் ஓங்காரம். பவிஷ்யத் என்றால் வரப்போகின்ற, ஃபியூச்சர், எதிர்காலம். இதற்கு முன் இவைகள் அனைத்தும் இதற்கு முன் இருந்தது, இப்பொழுது இருப்பது, இனிமேல் வரப்போவது அனைத்தும் ஓங்காரம். சர்வம் ஓங்காரக ஏவ. இந்த இடத்தில் அனைத்தும்னு சொன்னால் அனைத்தும் அர்த்தம். எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் என்ன இருக்கோ அவைகள் அனைத்தும். அனைத்துங்கிற சொல் பொதுவாக அனைத்துங்கிற அர்த்தத்தையே குறிக்காது. இப்போ ஒரு ஆசிரமம் இருக்குது, குரு பாடம் சொல்லி கொடுக்க உட்கார்ந்துட்டார். அவர் ஒரு கேள்வி கேட்குறார் சிஷ்யனை பார்த்து, அனைவரும் வகுப்புக்கு வந்து விட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார்.
அப்போ குருவினுடைய சொல் அனைவரும், அதனுடைய அர்த்தம் என்ன? அனைத்து மாணவர்களும். வாட்ச்மேன், சமையல்காரன், இவர்களையெல்லாம் குரு சொல்லலை. அனைவரும்னு சொன்னால் ஆசிரமத்தில் இருக்கிற அனைவரும் வந்துட்டாரான்னு குரு கேட்கல. ஆசிரமத்தில் படிக்க வந்த அனைவரும் வந்துட்டாரான்னு அர்த்தம். குரு கேட்குறார், அனைவரும் சாப்பிட்டாச்சா? அப்போ அனைவரும்னு என்ன அர்த்தம்? ஆசிரமத்தில் இருக்கிற மாணவர்கள் தான் சாப்பிடணுமா? ஆசிரமத்துக்குள் இருக்கின்ற அனைத்து மனிதர்களும். ஆசிரமத்துக்கு வெளியே இருக்கிறவங்களை பற்றி அவர் கேட்கல. இப்போ அனைத்தும்னு சொன்னால் என்றைக்குமே அதனுடைய அர்த்தம் இடத்துக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சிரும். அனைத்துங்கிறது என்றைக்குமே அனைத்துங்கிற அர்த்தம் சாதாரணமாக வராது. ஆனால் சில இடங்களில் வரும். சர்வே பவந்து சுகினகன்னு சொல்கிறோம். எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எங்களுடைய குடும்பம் மட்டும் அப்படின்னு சர்வத்துக்கு அர்த்தமா? அந்த இடத்துல சர்வம்னு சொன்னால் எல்லாம்னு அர்த்தம். அந்த மாதிரி ஓர் இடத்துல தான் அனைத்துங்கிற சொல் அனைத்துங்கிற அர்த்தத்தில் வரும். ஆனால் மற்ற இடங்கள் எல்லா இடத்துலையும் அனைத்தும்னா அனைத்துங்கிறது அல்ல. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், அந்த இடத்துல இந்த கருத்தை பார்த்துருக்கோம். ரொம்ப நாள் ஆனதுனால ஞாபகப்படுத்துகின்றோம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் சொல்லி இவைகள் அனைத்தும் ஈஸ்வரனால் வியாபிக்கப்பட்டுள்ளது. அப்போ உபனிஷத் சர்வ சப்தத்தை விளக்கியது எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத்னு சொல்லி. அதே போல தான் இங்கேயும் உபனிஷத் என்ன செய்கிறது? அனைத்தும் என்றால் அனைத்தும், அதுதான். இனி அடுத்த பகுதிக்கு வருகின்றோம். இந்த பகுதியில் என்ன? பூதம் பவத் பவிஷ்யத் இதி என்கின்ற 3 காலத்திலும் இருக்கின்ற அனைத்தும் சர்வம் ஓங்காரக ஏவ, ஓங்காரம் தான். இனி அடுத்த பகுதி யச்ச அந்யத் த்ரிகால அதீதம். எது எச்ச என்றால் எந்த ஒன்று, அந்யத் அந்யத் என்றால் வேறாக, த்ரிகால அதீதம் 3 காலத்திற்கும் கடந்து இருக்கின்றதோ. இப்போ உபனிஷத் 3 காலத்தில் என்னென்னலாம் இருக்கின்றதோ அனைத்தும் ஓம்காரம்னு சொல்லியாச்சு. ஒரு கால் ஏதாவது ஒரு தத்துவம் 3 காலத்தையும் கடந்து இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அது ஓங்காரம் இல்லைன்னு ஆயிரும். அப்போ உபனிஷத்து அதுவும் ஓங்காரம்தான் சொல்லு. 3 காலத்தில் இருக்கிறது ஓங்காரம். எதுச்ச அந்யத் என்றால் 3 காலத்துக்கு வேறாக, அந்யத்ன வேறாக, த்ரிகாலம் த்ரிகாலம்னா 3 கால அதீதம் கடந்ததாக இருக்கிறதோ, தது அபி அதுவும் ஓங்காரக ஏவ, அதுவும் ஓங்காரம்தான். இங்கே சர்வ சப்தம் ரொம்ப தூரம் போகுது. 3 காலத்தில் இருக்கிறது மட்டும் ஓங்காரம் அல்லவா, 3 காலத்தை கடந்து ஏதாவது இருந்தால் அதுவும் ஓங்காரம். இந்த இடத்தில் 3 காலத்தையும் கடந்து இருப்பது 2 தத்துவம். ஒன்று மாயை, மாயையும் 3 காலத்தை கடந்திருக்கு. இனி ஒன்று பிரம்ம தத்துவம், அதுவும் 3 காலத்தை கடந்துள்ளது. இந்த மந்திரத்தில் மாயை குறிப்பிடப்படுகிறது. மாயையானது 3 காலத்தையும் கடந்து இருக்கிறது. இப்போ எச்ச அந்ய த்ரிகாலாதீதம் என்றால் அவ்யக்த ரூபமான அல்லது மாயா தத்துவம் குறிப்பிடப்படுகிறது. எப்படி மாயை 3 காலத்தையும் கடந்தது என்றால், காலமே மாயையிலிருந்து வருகிறது, தேசமே மாயையிலிருந்து வருகின்றது. மாயையிலிருந்து தோன்றியது காலம், தேசம். இப்போ எது மாயையிலிருந்து தோன்றியதோ அது காரணத்தை ஒன்றும் செய்ய முடியாது. காரணமான மாயை
தோற்றுவிக்கப்பட்டதற்கு அப்பாற்பட்டதாகத்தான் இருக்கும். ஏன்னா மாயையிலிருந்து தானே காலமே தோன்றியது. இப்போ மாயையிலிருந்து தோன்றிய காலம், அந்த காலத்தை கடந்தும் மாயையானது இருக்கிறது. காலம்னு சொன்னாவே மாயையிலிருந்து வந்தாச்சுன்னு அர்த்தம். மாயைக்குள்ள இருக்கும்போது காலமும் கிடையாது. ஆகவே மாயா தத்துவம் காலத்தையும் கடந்தது. இந்த மாயா தத்துவம் யாருன்னா, மாயை தனியாக நிற்காது, ஈஸ்வரனோட தான் இருக்கும். ஆகவே மாயை என்பது ஈஸ்வர தத்துவம், ஈஸ்வரனும் ஓங்காரம்தான். இப்போ கடைசியில் ஈஸ்வரன்னு முடியுது. ஆனால் ஈஸ்வரன் மறைஞ்சிருக்கார். மாயைக்குள்ள அந்த பிரம்மத்தை பார்த்தால் ஈஸ்வரன். இப்போ ஈஸ்வரனாக மாயையாக எது இருக்கிறதோ அதுவும் ஓங்காரம். ததபி ஓங்காரக ஏவ. அல்லது இந்த உலகத்தை வேறு ஒரு கோணத்தில் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று காரிய பிரபஞ்சம், இனி ஒன்று காரண பிரபஞ்சம். காரிய பிரபஞ்சம்னா வெளித்தோற்றத்துக்கு வந்த உலகம். காரண பிரபஞ்சம்னா இதற்கு காரணமாக இருக்கின்ற மாயா, மாயா தத்துவம். காரிய பிரபஞ்சம் முதல் என்பது காரண பிரபஞ்சத்தை குறிக்கின்றது, மாயையை குறிக்கின்றது. ஆகவே ஓம் என்பது காரிய பிரபஞ்சத்தையும் குறிக்கின்றது, காரண பிரபஞ்சத்தையும் குறிக்கின்றது என்பது பொருள். உண்மையில் காரண பிரபஞ்சம்னு சொன்னாலும் மாயை என்று சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான், வேறுபாடு கிடையாது. இப்போ ஓம் என்றால் என்ன? ஓம் என்பது காரிய பிரபஞ்சம், காரண பிரபஞ்சத்தை குறிக்கின்ற தத்துவம். இதோடு முதல் மந்திரம் முடிவடைகின்றது. இப்போ முதல் மந்திரத்தினுடைய சாரம் என்ன? இரண்டு கருத்து, மைய கருத்து முதல் மந்திரத்தில் இருக்கிறது என்று பார்த்தோம். ஒன்று, ஓங்கார விசாரம் செய்யப்படுகின்றது என்கின்ற பிரதிஜ்ஞா. ஞாபகம் இருக்கோ இந்த சொல்? பிரதிஜ்ஞா, பிராமிஸ், உறுதிமொழி. உபனிஷத் உறுதிமொழி கொடுக்கின்றது, ஓங்கார விசாரம் செய்ய போகிறோம் என்று. எங்கு ஓங்கார விசாரம் விளக்கமாக வர இருக்கிறது என்றால் 8வது மந்திரத்திலிருந்து 12வது மந்திரம் வரை ஓங்கார விசாரம். இனி அடுத்த மந்திரத்துக்கு போயிட்டோம்னா ஓங்காரத்தை மறந்துடலாம் கொஞ்ச நாள். 7வது மந்திரத்தை வரைக்கும் விட்டுடலாம். அதுக்கப்புறம்தான் ஓங்காரத்தை பிடிக்க போகிறோம். இந்த மந்திரத்தில் முதல்ல ஓங்காரத்தை பற்றி விசாரம் பண்ண போகிறோம். பிறகு இரண்டாவது என்ன? ஓங்காரமே அனைத்தும்னு சொல்லிடுது உபனிஷத். அனைத்தும்னு சொன்னதோடு விட்டு வச்சுதா? அனைத்தும், காரியமாக இருக்கின்ற அனைத்தும், காரணமாக இருக்கின்ற அனைத்தும் ஓங்காரம்னு சொல்லியது. அது எப்படி ஓங்காரமே அனைத்துமாக இருக்க முடியுங்கிற சந்தேகம். அதைத்தான் நாம் பதப்பிரபஞ்சம், பதார்த்த பிரபஞ்சம் என்றெல்லாம் சொல்லி விளக்கினோம். இப்போ ஓம் என்பது அனைத்தும் என்று சொல்வது ஒரு கருத்து, ஓங்கார விசாரம் செய்ய போகிறோம் என்று உறுதிமொழி சொல்வது ஒரு கருத்து. இந்த விதத்தில் இந்த மந்திரம் முடிவடைகிறது. இனி அடுத்த மந்திரத்திற்கு செல்லலாம். சர்வம் ஹேதத் பிரம்ம அயமாத்மா பிரம்ம சோயமாத்மா சதுஷ்பாத். முதல் மந்திரமானது பத பிரதான மந்திரம். பதத்தை பிரதானமாக கொண்ட மந்திரம். பதம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? சப்தம்.
சப்தத்தை பிரதானமாக கொண்ட மந்திரம். இரண்டாவது மந்திரம் பதார்த்த பிரதான மந்திரக. பதார்த்தத்தை பிரதானமாக கொண்ட மந்திரம். இது என்ன? பத பிரதானமான மந்திரம், பதார்த்த பிரதானமான மந்திரம் என்றால் என்ன என்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மீண்டும் பத பிரதானம் முதல் மந்திரத்திற்கு செல்கின்றோம். பத பிரதானம், பிரதானம்னா முக்கியம் என்று பொருள். பதத்தை முக்கியமாக கொண்ட மந்திரம் முதல் மந்திரம். இரண்டாவது பதார்த்தத்தை முக்கியமாக கொண்ட மந்திரம் இரண்டாவது மந்திரம். பதத்தை முக்கியமாக கொண்ட மந்திரம் என்றால் நாம் முன் மந்திரத்தில் என்ன செய்தோம்? அனைத்து பதார்த்த பிரபஞ்சத்தையும் பதத்திற்குள் ஒடுக்கிவிட்டோம். பதார்த்த பிரபஞ்சம்னு ஒன்று கிடையாது, இருக்கிறது சப்தம்தான், பதம்தான்னு சொல்லிட்டோம். இப்போ முதல் மந்திரத்தில் நம்ம முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்தோம்? நாமத்துக்கு கொடுத்தோம், சப்தத்துக்கு கொடுத்தோம். இந்த உலகத்தை பார்த்து கடைசியில் என்ன சொன்னோம்? உலகம்ங்கிறது வெறும் சப்தம், சவுண்டு தான். பதார்த்தம்னு சொல்லிட்டு இருக்கீங்களேன்னா அது ஒன்றும் பதார்த்தம் கிடையாது, அதெல்லாம் சப்தத்துக்குள்ளே ஒடுங்கி விட்டதுன்னு சொல்லிட்டோம். செயின்னு சொன்னீங்களா? சப்தம்தான், அங்கே செயின் ஒன்று கிடையாதுன்னு சொல்லிடுறோம். என்ன பானைன்னு சொன்னால் அங்கே என்ன இருக்குன்னா சப்தம்தான் இருக்குது, பானைன்னு ஒரு பொருள் கிடையாது. களிமண் இருக்கேன்னா அது காரணம், அங்கே என்ன இருக்குன்னா பானைன்னு ஒன்று கிடையாது, பானைங்கிறது ஒரு சப்தம்தான் என்று சப்தத்தை பிரதானமாக உபனிஷத் முதல் மந்திரத்தில் பேசியது. பிறகு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இனிமேல் இந்த அகில பிரபஞ்சத்தையும் சப்த ரூபமாக மட்டும் இருக்கு. இப்போ அர்த்த பிரபஞ்சமே கிடையாது. முதல்ல என்ன செஞ்சிட்டோம்? ஜெகத்துன்னு சொல்லி பத பிரபஞ்சம் பதார்த்த பிரபஞ்சம்னு நம்ம பிரித்தாலும் பதார்த்தத்தை எல்லாம் பதத்துக்குள்ளே ஒடுக்கியாச்சு. இப்போ இங்கே என்ன இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது, சப்தம்தான். இப்போ சப்தம் என்ற ஒரே ஒரு பிரபஞ்சம் மட்டும் இருக்க அந்த சப்தத்திற்கு மூலமாக ஓங்காரம்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம கையில் என்ன இருக்குன்னா ஒரே ஒரு ஓம் தான் இருக்குது. இந்த அகில பிரபஞ்சத்தையும் பிடிச்சு ஓம்குள்ளே போட்டோம். பிறகு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த ஓங்காரத்தை விசாரம் செய்து இந்த ஓங்காரத்துக்கு அதிஷ்டானமான அசப்தமான பிரம்மத்தை கண்டுபிடிக்க போகின்றோம். என்ன சொல்ல போகின்றோம் இனிமேல்? அதாவது ஓங்கார விசாரத்தில் என்ன செய்ய போகிறோம்? அசப்தமான பிரம்மத்தில் சப்தமான ஓங்காரம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்ற விசாரம் செய்ய போகின்றோம். இப்போ அசப்தமான பிரம்மத்தில் அமாத்ரா, சைலன்ஸ், மௌனம், சப்தமில்லாத பிரம்மத்திடம் ஓம்ங்கிற சப்தமும் பத பிரபஞ்சமும் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி அந்த சப்த பிரபஞ்சத்திலிருந்து அசப்தமான பிரம்மத்தை அடைய போகின்றோம். எப்பொழுதுனா 8வது மந்திரத்தில் ஆரம்பிச்சு, அது முதல் மந்திரத்தினுடைய சாரம். இனி 2வது மந்திரத்திற்கு வரலாம். இந்த 2வது மந்திரத்தில் நம்ம என்ன சொன்னோம்? பதார்த்த பிரபஞ்சம் அல்லது பதார்த்த பிரதானம் என்று கூறினோம். இங்கே என்ன செய்ய போகின்றோம்? பதம்ங்கிறது ஒன்று கிடையாது, இருக்கிறது பதார்த்தம்தான். முன்ன சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறோம். முன்ன ஒரு வெறும் சப்தம்தான் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ என்ன சொல்கிறோம்? சப்தம்ங்கிறது ஏதாவது ஒரு பொருளா? இருக்கிறது ஒன்று தான், பதார்த்தம்தான். பதத்தை பதார்த்தத்திற்குள் ஐக்கியப்படுத்தி விடுகின்றோம். எல்லா சப்தத்தையும் அர்த்தத்திற்குள் ஒடுக்கி விடுகின்றோம். இப்போ பத பிரபஞ்சம் இஸ் ஈக்குவல் டு பதார்த்த பிரபஞ்சம்னு சொல்லி பதார்த்த பிரபஞ்சம்தான் இருக்குது, பத பிரபஞ்சம்ங்கிறது கிடையாதுன்னு சொல்லிடுறோம். அது சுலபமாக சொல்லிடலாம். சப்தம் தானே, சப்தம்ங்கிறது ஒன்று பொருள் இல்லையே,
அது எப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஈக்குவேஷனை மாற்றிடுறோம். பத பிரபஞ்சம் இஸ் ஈக்குவல் டு பதார்த்த பிரபஞ்சம்னு சொல்கிறதுக்கு பொதுவாக திருப்பி போட்டுக்கிறோம். பதார்த்த பிரபஞ்சக இஸ் ஈக்குவல் டு பதம். இருக்கிறது பதார்த்த பிரபஞ்சம்தான், பதம்ங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று சொல்லி பதார்த்தத்தை முக்கியமாக எடுத்துக்கொண்டு விசாரம் செய்கின்றோம். பதார்த்தம்னு சொன்ன என்ன? ரூபம். பதம்னா என்ன? நாம. பதம்ங்கிறது நாமம், பதார்த்தம்னா ரூபம். அந்த ரூபத்தை கொண்டு கடைசியில் என்ன செய்ய போகிறோம்? பிரம்மத்திடம், அரூபமான பிரம்மத்திடம் ரூபங்கள் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. ரூபம்னா இந்த பிரபஞ்சம், பதார்த்த பிரபஞ்சம் ரூபமற்ற பிரம்மத்திடம் அனைத்து ரூபங்களும் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி இனிமேல் விசாரத்தை செய்ய போகின்றோம். 2வது மந்திரத்தில் ஆரம்பித்து 7வது மந்திரம் வரை இந்த விசாரத்தை தான் நம்ம செய்ய போகிறோம். இனி நீங்கள் சந்தோஷமாக பதத்தையும் நாமத்தையும் ஓங்காரத்தையும் 7வது மந்திரம் வரைக்கும் மறந்துடலாம். 8வது மந்திரம் போன உடனே ஞாபகத்துக்கு கொண்டு வரலாம். இனி நம்ம என்ன செய்ய போகிறோம்? பதந்தான்னு சொல்லிட்டு இருந்த நாம் பதார்த்தந்தான் இருக்குது, பதார்த்தந்தான் இருக்குன்னு ஆரம்பிக்க போகின்றோம். அதுதான் இந்த மந்திரத்தில் உபனிஷத் செய்கிறது. அது எதுக்கு இப்படி செய்யணும்? அதெல்லாம் காரணம் இருக்கு. பதார்த்தம் என்றால் ரூபம்னு பார்த்தோம், பதம்னு சொன்னால் வெறும் சப்தம்னு பார்த்தோம். இப்போ உபனிஷத் என்ன செய்ய விரும்புகின்றது? பதார்த்தமும் பதமும் முழுமையாக ஒன்றுதான்னு சொல்ல விரும்புகிறது. டோட்டல் ஐடென்டிஃபிகேஷன். இதுவும் அதுவும் முழுமையாக ஒன்றுன்னு சொல்ல உபனிஷத் விரும்புகிறது. பதார்த்தந்தான் பதம், பதம்தான் பதார்த்தம் என்பது உபனிஷத்தினுடைய கருத்து. ரெண்டுக்கும் வேறுபாடே கிடையாது. அப்படின்னு என்ன? இப்போ இந்தியா, பாரதம், அதாவது வேறுபாடு இருக்கோ? இந்தியா என்பதும் பாரதம் என்ற சொல்லுக்கும் முழுமையான ஒற்றுமை இருக்கிறது. அதை விட்டுட்டு தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். சரியா தப்பா? தமிழ்நாடு இந்தியான்னு சொன்னால் சரி, இந்தியா தமிழ்நாடுன்னு சொன்னால் சரியோ? பக்கத்தில் கேரளாக்காரனு கோவம் வந்துடும். இந்தியாவே தமிழ்நாடுன்னு சொல்லிவிட்டால் நாங்கள் எங்கே போவோம்? நாங்களும் இந்தியா தான்னு சொல்லுவார்கள். இப்போ இந்த ஈக்குவேஷனில் தமிழ்நாடு இஸ் ஈக்குவல் டு இந்தியாங்கிறது சரி, திருப்பி போட்டால் தப்பாயிரும். இந்தியா என்பது தமிழ்நாடு சொல்ல முடியாது. காரணம் என்ன? இந்தியாங்கிறது தமிழ்நாடும் கேரளாவும் எவ்வளோ ஸ்டேட் இருக்கோ அவ்வளோ ஸ்டேட் இருக்கு. அதே போல் பதத்துக்கும் பதார்த்தத்துக்கும் கிடையாதுன்னு சொல்கிறோம். பதத்துக்கும் பதார்த்தத்துக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம்னா முழுமையான சம்பந்தம். பாரதம் இஸ் ஈக்குவல் டு இந்தியா, இந்தியா இஸ் ஈக்குவல் டு பாரதம். அதனால தான் ஒரு உபனிஷத்தில் இந்த தப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி தது துவம் துவம் தது அப்படின்னு சொல்லுது. தத்துவமேவ துவமேவ ததுன்னு கைவல்யோபனிஷத்தில் சொல்லப்படுகிறது. அப்படி பதமும் பதார்த்தமும் முழுமையாக ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் இப்போ நமக்கு சாய்ஸ் இருக்கு. ஏதோ ஒன்றை எடுத்துட்டு பிரம்மத்திடம் செல்லலாம். என்ன? ரெண்டு முழுமையான ஐக்கியம். இந்தியா தமிழ்நாடு மாதிரி அல்ல, அது நான் தவறான உதாரணத்தை கூறினேன். அந்த மாதிரி ஐக்கியம் அல்ல. பிறகு எந்த மாதிரி ஐக்கியம்னா முழுமையான ஐக்கியம். யாராருக்கு? பதத்துக்கும் பதார்த்தத்திற்கும். பதார்த்தம்ங்கிற வார்த்தையை விட்டுட்டு சிம்பிளாக எடுத்துட்டோம்னா நாமத்திற்கும் ரூபத்திற்கும் முழுமையான ஐக்கியம். எப்படின்னு ஒரு உதாரணத்தில் பார்ப்போமே. தங்கத்திலிருந்து வளையல் செய்கிறோம். இப்போ வளையல்னு சொன்னால் ஒரு ரூபம், தங்கம்னு இருக்குது, அதுலேருந்து ஒரு ரூபம் வந்தால் வளையல். அந்த ரூபம் வந்த உடனே என்ன வந்திருக்கு? நாமம் வந்துள்ளது. ரூபம் வந்த உடனே தங்கத்தை எடுத்து ஒரு ரூபம் உற்பத்தியானவுடன் உடனடியே என்ன உற்பத்தி ஆயிருக்கு? வளையல் என்ற நாமம் உற்பத்தி ஆயிருக்கு.
பிறகு அந்த ரூபத்தை வளையலை கட் பண்ணி ஒரு கம்பி மாதிரி பண்ணிடுறோம். அந்த வளையல் என்ன செய்கிறோம், ரவுண்டாக இருக்கிற வளையலை உடைச்சி ஒரு நேர்கோடான கம்பி மாதிரி பண்ண உடனே அங்கே வளையல்ங்கிற ரூபம் போன உடனே நாமம் என்னாச்சு, நாமமும் போயிடுது. இப்போ உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றேன், நாமம் எங்கே போயிற்று? இந்த வளையல்ங்கிற நாமம் எங்கு போயிற்றுன்னு உங்களிடம் ஒரு கேள்வி. சிந்திங்க பார்ப்போம், எங்கே போயிருக்கு இந்த வளையல்ங்கிற சப்தம்? சப்தம் எங்கே போயிடுது? ரவுண்டாக இருந்தது, வளையல்ங்கிற சப்தம் உங்கள் கையில் இருந்தது, அதை உடைச்சி நான் ஒரு கம்பி மாதிரி பண்ணியாச்சு. வளையல்ங்கிற சப்தம் எங்கே போயிருக்கு என்று உங்களிடம் கேட்டால், உங்களுக்கு யோசிச்சுட்டு பதில் தெரியலனா என்னிடம் திருப்பி கேட்கலாம். உங்களிடம் வளையல் ஒரு ரூபம் வந்தது, அது எங்கே போயிருக்கு? அங்கே தான் வளையல்ங்கிற சப்தமும் போயிருக்குன்னு சொல்லலாம். ஒரு ரூபம் நீங்கள் வைத்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா ரவுண்டா, அந்த ரூபம் போய் நேரடியாக ஒரு ரூபம் வந்திருக்கு. அந்த ரூபம் எங்கே போயிருக்கோ அங்கே தான் சப்தமும் போயிருக்குன்னு நீங்கள் என்னிடம் சொல்லலாம். அது உண்மை தானே? வளையல்ங்கிறதுக்கு என்னுடைய சப்தம் ஒரு ரூபத்தை குறிச்சுது. இப்போ அந்த ரூபம் எங்கேயோ போயிருக்கு, அது எங்கே போயிருக்கோ அங்கே தான் வளையல்ங்கிற சப்தமும் போயிருக்கு. பிறகு என்னிடம் கேட்டால் நான் கூறுகின்றேன், யார் எங்கே போக முடியும்? இப்போ நீங்கள்லாம் கிளாஸ் முடிஞ்சோடனே எங்கே போக முடியும்? இத்தனை பேர் இருக்கீர்கள், யார் யார் எங்கெங்கு போவீர்கள்? யார் யார் எங்கெங்கிருந்து வந்தீர்களோ அங்கங்கு தான் போக முடியும். அதனுடைய அர்த்தம் என்ன? அவரவர்கள் அவரவர்கள் வீட்டுக்கு செல்வீர்கள். இல்லை நான் ஆஃபீஸுக்கு வந்தேன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லக்கூடாது. காலையில் எங்கே புறப்பட்டீங்களோ அங்கே, காலையில் எங்கே புறப்பட்டீர்களோ சாயந்தரம் எங்கே போவீர்கள் அங்கு செல்வீர்கள். அப்போது ஒன்று தோன்றியது எங்கு போகும்னா எதிலிருந்து உற்பத்தியானதோ அங்கே தான் போகும். இப்போ நான் கூறுவேன், வளையல்ங்கிற ரூபமானது தங்கத்திடமிருந்து வந்தது, தங்கத்திடம் ஒடுங்கியது. பிறகு நீங்கள் அதே பதிலை சொல்லலாம், வளையல்ங்கிற சப்தம் தங்கத்திடம் இருந்து வந்தது, தங்கத்திடம் சென்றுள்ளது. இதனுடைய சாரம் என்னன்னா, ரூபம் எங்கே ஒடுங்குதோ அங்கே தான் சப்தமும் ஒடுங்கும். ரூபம் எங்கிருந்து தோன்றியதோ அங்கிருந்து தான் சப்தமும் தோன்றுகிறது. இதனுடைய சாரம் என்ன? நாமமும் ரூபமும் பிரிக்க முடியாத ஒன்று. இனி இந்த மாண்டூக்கிய உபநிஷத்தில் என்ன விசாரம், எப்படி விளக்கம், அல்லது எந்த விதத்தில் நம்ம பிரம்மத்தை அடைய போகிறோம்னு சொன்னால், முதல் மந்திரத்தில் சப்தத்தை பிரபஞ்சமாக கொண்டு ரூபத்தையெல்லாம் சப்தத்திற்குள் ஒடுக்கி சப்தந்தான் பிரபஞ்சம்னு சொல்லி அதற்கு அதிஷ்டானம் அசப்த ரூபமான பிரம்மன்னு சொல்ல போகிறோம். காரணம் என்னன்னா, ஒரு சப்தம் தோன்றணும்னு சொன்னால் எதில் தோன்ற முடியும்? அசப்தத்திலிருந்து தான் தோன்ற முடியும். அதனால தான் ஒருவர் பேசிகிட்டு இருக்கார், குறுக்க இனி ஒருவர் பேசினா என்ன சொல்லுவோம்? குறுக்க பேசாதே. ரெண்டு பேர் பேசினா கேட்காது. அப்போது ஒருவர் பேசி கேட்கணும்னு சொன்னால் அதற்கு அந்த சப்தம் எதிலிருந்து வர முடியும்? சைலன்ஸிலிருந்து தான் சப்தம் தோன்ற முடியும். ஏற்கனவே சப்தத்திலிருந்து இனி ஒரு சப்தம் வராது. அப்போ என்ன செய்ய போகிறோம்? அகில ரூபத்தையும் சப்தத்துக்குள்ளே போட்டு சப்தத்தின் வழியாக அசப்தமான பிரம்மத்தை பார்க்க போகின்றோம். அது 8வது மந்திரத்திலிருந்து. அல்லது அகில சப்தத்தையும் ரூபத்தில் போட்டு ரூபத்தின் வழியாக விசாரம் செய்து அரூபமான நிர்குணமான பிரம்மத்தை அடைய போகின்றோம். அது இப்பொழுது 2வது மந்திரத்திலிருந்து 7வது மந்திரம் வரை. இப்போ சங்கராச்சாரியார் சொல்றார், நாமமும் ரூபமும் ஒன்றாகவே இருக்கின்ற காரணத்தினால் ரூபத்தை பிரம்மத்தினுள் ஒடுக்கி விட்டால் நாமமும் ஒடுங்கி விடுகிறது. நாமத்தை பிரம்மத்திற்குள் ஒடுக்கி விட்டால் ரூபமும் ஒடுங்கி விடுகிறது. அதனால் ஒன்றை ஒடுக்கி விட்டால்
நாமரூபத்திற்கு விலட்சணமான பிரம்மத்தை அடையலாம். 2 எஃபர்ட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றை செய்தாலே போதும். ஆனால் உபனிஷத் நமக்காக 2ஐயும் செய்கிறது. இப்போ சங்கரர் என்ன சொல்கிறார், ஏதோ ஒரு முயற்சியிலேயே 2ஐயும் கடந்தர்றன்னு சொல்கிறார். ரூபத்தையெல்லாம் பிரம்மத்திடம் ஒடுக்கிட்டா நாமத்தை ஒடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வளையல்கிற ரூபம் இருக்கின்றது, அந்த ரூபத்தை நான் மாற்றிட்டேன்னு சொன்னால் அந்த சப்தத்தை நீக்கிறதுக்கு நான் என்ன முயற்சி பண்ணணும்? சப்தம் மறைஞ்சு போயிடும், சப்தம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ரூபம் போனால் சப்தம் போகிறதுக்கு என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், சென்று விடும். புதிய ரூபத்துக்கு புதிய சப்தம் வந்துடும். அதுபோல் நாமமும் ரூபத்தையும் ஒரேடியாக ஒரே ஸ்டெப்பில் நம்ம கடக்கணும்னு சொன்னால் உபனிஷத் என்ன செய்தாக வேண்டும்? பதப்பிரபஞ்சமும் பதப்பிரபஞ்சத்தை பதார்த்தத்துக்குள்ளும் பதார்த்த பிரபஞ்சத்தை பதத்துக்குள்ளும் ஒடுக்கி காட்ட வேண்டும். அதை இந்த மந்திரம் செய்கின்றது. இப்போ இந்த மந்திரம் என்ன செய்கின்றதாம்? முதலில் இந்த மந்திரத்தில் பல கருத்து இருக்கு. முதல் கருத்து என்னவென்றால், அனைத்து பதங்களும் பதார்த்தத்திற்குள் ஒடுக்கப்படுகிறது. முன் மந்திரத்தில் என்ன நடந்தது? அனைத்து பதார்த்தங்களும் பதத்தில் ஒடுக்கப்பட்டது. இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கின்றது? பதமும் பதார்த்தமும் ஒன்றுதான். ஏதோ ஒன்றை எடுத்துக்கொண்டு நாம் சென்றால் அதற்கு ஆதாரமாக பிரம்மத்தை அடைவோம். அப்போ சந்தேகம் வரலாம், பதத்தில் போனால் அசப்தமான பிரம்மத்தை அடைகிறோம், பதார்த்தத்தில் போனால் அரூபமான பிரம்மத்தை அடைகிறோம்னா ரெண்டும் நிர்குண பிரம்ம. அங்கே அசப்தம்னு சொல்கிறோம், இங்கே அரூபம்னு சொல்கிறோம். ரெண்டு என்ன? நிர்குணம். இப்போ நிர்குண பிரம்மத்தை ஏதோ ஒன்றை பிரவிலாப்பணம்ங்கிற வார்த்தையை சங்கரர் சொல்கிறார். பிரவிலாப்பணம்னா ஒடுக்குதல். ஒன்றை பிரம்மத்துள் ஒடுக்கிவிட்டால், ரிசால்வ், அதில் ஒடுக்கிவிட்டால் நாம் இரண்டையும் சேர்ந்து ஒடுக்கியவர்களாக நிர்குண பிரம்மத்தை அடைகின்றோம். இனி அடுத்த விசாரம் என்னவென்றால், இது இந்த மந்திரத்துக்குள்ள ஒளிஞ்சிட்ருக்கிற கருத்து. இந்த மந்திரத்தில் என்ன கருத்து மறைமுகமாக இருக்கிறது? பதார்த்தத்தை பிரதானமாக கொண்டு இனிமேல் பேசப்படுகிறது. அப்பொழுது பதங்களெல்லாம் பதார்த்தத்திற்குள் ஒடுங்கி விட்டன. இனி அடுத்த விசாரம், ஜெகத்தை நாம் விசாரிக்க வேண்டும். இதற்கு முன்னாடி நம்ம ஒன்று சொன்னோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். முதல் மந்திரம் ஓங்கார விசாரம் செய்யப்படுகிறது என்று உறுதிமொழி செய்கிறது. இரண்டாவது மந்திரம் ஆத்ம விசாரம் செய்யப்படுகிறது என்று முதலில் பார்த்தோம். இது ஆத்ம விசாரம் ஆரம்பிக்கப்படுகிறது. இனிமேல் ஆத்ம விசாரம் செய்ய போகிறோம். இந்த மந்திரத்திலிருந்தே சோயமாத்மா சதுஷ்பாத், இந்த ஆத்மா 4 பாதங்கள்னு ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் ஆத்ம விசாரம் தான் நம்ம செய்ய போகிறோம். இதே கேள்வி வரலாம். முன்ன என்ன சந்தேகம் நமக்கு வந்தது? உலகத்தை விசாரம் பண்ணணும், ஓங்காரத்தை எடுத்து ஏன் விசாரம் பண்ணுறீங்கன்னு சந்தேகப்பட்டோம். அதே சந்தேகம் இங்கேயும் வரலாம் அல்லவா? ஆத்மாவை விசாரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பதார்த்த பிரபஞ்சத்தை எல்லாம் விசாரம் பண்ணணும். பதார்த்த பிரபஞ்சத்தை விசாரம் பண்ணால் பிரம்மத்தை அடையலாம். ஆத்மாவை விசாரம் பண்ணால் எப்படி பிரம்மத்தை அடைய முடியும் என்ற சந்தேகம் வரும் பொழுது, இங்கும் ஆத்மாவை விசாரம் செய்தால் பதார்த்த பிரபஞ்சத்தை விசாரம் செய்வது எப்பொழுது சாத்தியமாகும்? ஆத்ம விசாரம் செய்தாலும் பதார்த்த பிரபஞ்ச விசாரம் செய்தாலும் ஒன்று என்று எப்பொழுது சித்திக்கும்? இதுக்கு முன்னாடி சொன்ன ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஓங்கார விசாரம் செய்வதும் ஜெகத் விசாரம் செய்வதும் ஒன்று என்று எப்பொழுது ஆகும்? ஓங்காரமும் ஜெகத்தும் ஒன்றாக இருந்தால் ஓங்கார விசாரம் செய்வதும் ஜெகத் விசாரம் செய்வதும் ஒன்று.
ஆத்ம விசாரம் செய்வதும் ஜெகத் விசாரம் பதார்த்த விசாரம் செய்வதும் ஒன்று என்று எப்பொழுது ஆகும்? ஆத்மாவும் ஜெகத்தும் ஒன்றாக இருந்தால். அப்போ உபனிஷத் என்ன செய்யணும்? போன மந்திரத்தில் எப்படி ஜெகத்தையும் ஓங்காரத்தையும் சமப்படுத்தியதோ அதே போல இந்த மந்திரத்தில் உபனிஷத் என்ன செய்தாகணும்? ஆத்மா இஸ் ஈக்குவல் டு ஜெகத், அதை சொல்லி ஆகணும். அதை சொல்கிறது. சொல்லி ஆகணும்னா சொல்லலையேன்னு அர்த்தம் இல்லை, அதைத்தான் சொல்கிறது. இப்போ அடுத்த கருத்து இந்த மந்திரத்தில் என்ன? ஆத்மா இஸ் ஈக்குவல் டு ஜெகத். ஆத்மாவும் உலகமும் ஒன்றுதான். அது இங்கு செய்யப்படுகிறது. ஆத்மாவும் உலகமும் ஒன்று என்றால் ஆத்ம விசாரம் பண்ண என்ன, பதார்த்த விசாரம் ஜெகத் விசாரம் பண்ண என்ன, ரெண்டும் ஒன்று தானே. காரணம் என்ன? ஆத்மாவும் உலகமும் ஒன்று. இனி அடுத்த கேள்வி, அது எப்படி ஆத்மாவும் உலகமும் ஒன்று? நானே இந்த உலகமா, நானும் இந்த உலகமும் எப்படி ஒன்று? ஆத்மான்னு சொன்னால் நான் சொல்லி கொண்டிருப்பது, அது எப்படி என்றால் அங்கே நம்ம ஒரு டயக்ராம் எல்லாம் போட்டு போனோம். இங்கே ரொம்ப சுலபம், கடினம் அல்ல. இங்கே ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது. இங்கே உபனிஷத் என்ன சொல்கிறது? அனைத்தும் பிரம்மன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அனைத்தும் பிரம்மன் இங்கே சொல்கிறது. மந்திரத்துக்குள்ளேயே போய் பார்க்கலாமே. சர்வம் ஹேதத் பிரம்ம. சர்வம்னா அனைத்தும், ஏதத் சர்வம் இவைகள் அனைத்தும் பிரம்ம. உபனிஷத் முதல் வாக்கியத்தை சொல்லியாச்சு. இப்போ உபனிஷத்து எதுக்கு சமர்ப்படுத்தி விட்டது? பிரம்மத்துக்கும் அனைத்துக்கும் சமர்ப்படுத்தி விட்டது. இப்போ நமக்கு ஆத்ம விசாரத்தினால ஜெகத் விசாரம் வராது. ஏன்னா ஜெகத்துன்னு என்ன, பிரம்மன்னு சொல்லியாச்சு. இவைகள் அனைத்தும் பிரம்மன். அப்போ பிரம்ம விசாரத்தினால அனைத்து விசாரம்ங்கிற நிலையில் அடுத்தது என்ன செய்கிறதுனா, அயமாத்மா பிரம்ம, இந்த ஆத்மாவே பிரம்மன் என்று சொல்கிறது. இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கின்றது? அனைத்தும் பிரம்மன், பிரம்மன் இஸ் ஈக்குவல் டு ஆத்மான்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன கிடைக்கின்றது? அனைத்துமே பிரம்மன்னு சொல்லி பிரம்மன் ஆத்மான்னு சொன்னால் ஆத்மா அனைத்தும், இதில் சந்தேகம் இல்லையோ? அனைத்தும் பிரம்மன் சொல்லி பிரம்மன் ஆத்மா, பிரம்மனும் ஆத்மா ஒன்று, உலகமும் பிரம்மனும் ஒன்று, பிரம்மனும் ஆத்மாவும் ஒன்று என்றால் ஆத்மாவுக்கும் உலகத்திற்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கு ஏதாவது பிஹெச்டி பண்ணணுமோ? அனைத்தும் பிரம்மன்னு சொன்னதுக்கு பிறகு பிரம்மனே ஆத்மான்னு சொன்னதனால ஆத்மாவே அனைத்தும் என்று நமக்கு கிடைக்கிறது. அது உபனிஷத்துக்குள்ளேயே வருகின்றது. இப்போ இந்த விதத்தில் ஆத்மாவே அனைத்தும். இதில் பெரிய சந்தேகம் இருக்குது, அது எப்படி ஆத்மா அனைத்தும் சொல்லி. அடுத்த வகுப்பில் நமக்கு தெளிவாகும். எப்படி ஆத்மா அனைத்தும்னு விசாரத்திற்குள் சென்றால் நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம மூன்றாக பிரிக்கிறோம். இந்த மந்திரத்தை சர்வம் ஹேதத் பிரம்ம ஒரு பகுதி, அயமாத்மா பிரம்ம இரண்டாவது பகுதி, சோயமாத்மா சதுஷ்பாத் மூன்றாவது பகுதி. இப்போ சர்வம் ஹேதத் பிரம்மங்கிற பகுதியில் அனைத்தும் பிரம்மன்னு சொல்லியாச்சு. அயமாத்மா பிரம்மன்கிற பகுதியில் ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்று என்று கூறப்பட்டு விட்டது. இதை என்ன சொல்லுவோம்? மகா வாக்கியம். சோயமாத்மா சதுஷ்பாத்ங்கிறதுலேருந்து ஆத்ம விசாரம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இனி ஒவ்வொன்றுக்கு என்ன சம்பந்தம், எப்படி இந்த கருத்தை உபனிஷத் விளக்குகிறது என்பதையெல்லாம் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.